ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாரும் என்னங்க பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, நம்பிக்கை வேஸ் தன்னம்பிக்கை இது குறித்தாங்க பேச போறேன். நம்பிக்கைங்கிறது நம்ம மற்றவங்க மேல வச்சுட்டு இவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க, இவங்க அதை செய்வாங்க, இந்த காரியத்தில் அவங்க எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம முழு நம்பிக்கையும் வச்சு காத்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை எப்படியோ அது எப்படி அமையுமோ நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அவங்க நம்மளுக்கு விளங்குவாங்கன்னு அதுவும் நமக்கு தெரியாது. அதை பத்தி நான் பேசுறேன். தன்னம்பிக்கை குறித்தாங்க பேச போறேன். தன்னம்பிக்கைங்கிறது நம்மளுக்கான ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும், நம்ம ஒரு ஒரு துறையில வந்து நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய இலக்கு வந்து அதை மட்டும்தான், நம்மளுடைய கவனம் வந்து அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய மற்றவங்க என்ன பேசுவாங்க, மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்க வந்து நம்மள ஏன்னா எப்பயுமே சரி, நம்ம ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் போது கண்டிப்பா நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்மள கூட பயணிக்கிறவங்களும் சரி ரொம்ப நம்மளை வந்து மட்டம் தட்டியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு நாள் வெற்றி அடைஞ்சு நம்ம வெற்றியின் உச்சத்துல பின்னிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த பேசின வாயெல்லாம் அன்னைக்கு மூடிக்குங்க. எனக்கு தெரியும், அப்பவே தெரியும் இவன் கண்டிப்பா இந்த நிலைக்கு வருவான், இந்த முன்னேற்றத்துக்கான வழி வருவான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே தெரியும் சொல்லிட்டு அந்த வாய் அப்படி மாத்தி பேசுங்க. அதனால எப்பயுமே நம்ம மேல நம்ம வைராக்கியம் வச்சு, நம்ம மேல நம்ம தன்னம்பிக்கை வச்சு நம்மளுக்கான பாதையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. ஓடிட்டே இருக்கும்போது தான் வெற்றி நம்மளை கண்டிப்பா அதை வெற்றி என்ற அந்த கனியை நம்ம சுவைக்க முடியும். அதனால ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்ம காலம் வரும். அது வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கங்க.